வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாலி ஜாக்சன். என்னடா போன வீடியோவில் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக போவோம் அப்படின்னு நினச்சேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து மந்த் பேஸ்டு பசில் வந்து எல்லா ப்ரிலிம்ஸ்லேயுமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்க்காக நான் இந்த பசில் உங்களுக்கு போட போகிறேன். SBI PO ப்ரிலிம்ஸ்லையும் FCI ப்ரிலிம்ஸ்லையும் நீங்கள் இந்த பசில் எதிர்பார்க்கலாம். ஸோ பசிலோட அந்த ஃபோட்டோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 9% இருக்காங்களாம். ABCDEPQRT. சரியா? அவங்க 3 டிஃப்ரெண்ட் டேட்டில் 3 டிஃப்ரெண்ட் மந்தில் பான் ஆகிருக்காங்களாம். ஸோ அந்த மந்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே, ஜூன், அக்டோபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மந்த் கொடுத்துருக்காங்க, மே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மந்த் கொடுத்துருக்காங்க. லைட்டாக சேக்காகுது, சாரி. ஸோ 3 மந்த் கொடுத்துருக்காங்க. 3 மந்த்துக்கு 3 டேட்டு வேறு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக என்னென்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7, 10, 15. கரெக்டாக திரும்ப ஜூனில் 7, 10, 15. அக்டோபரில் 7, 10, 15. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பி வந்து 15 நாள் இருக்க மாதத்தில் பிறந்திருக்கானா. ஆனால் சாரி, பி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 15வது டேட்டில் பிறந்திருக்கான், 15ஆம் தேதி பிறந்திருக்கான், 31 நாள் இருக்க மாதத்தில் அப்படின்றதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ 15ஆம் தேதி 31 நாள் இருக்க மாதம்னா மேயும் பாசிபிள், அக்டோபரும் பாசிபிள். ஏன்னா அக்டோபர்லேயும் 31 நாள், மேலேயும் 31 நாள். சரியா? நீங்கள் இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரியா? கையில் மணிக்கட்டை வச்சு எண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் பி மேலே வர பாசிபிள், மே 15 வர பாசிபிள்னு போடுறேன். ஒரு லைன் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு லைன் போட்டு பாசிபிலிட்டி எடுக்கணும்ல. இந்த அக்டோபர் 15 வர பி பாசிபிள் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கிறேன். அடுத்து வந்து இங்கே பாருங்களேன், நம்ம மந்த் பசிலில் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எது ஒன்று அக்யூரேட்டாக ஃபில் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்களோ அதை ஃபஸ்ட்டு எடுக்கணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பி வந்து 15 நாள் இருக்குமா மே மாதம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். அப்படி இல்லையா, எது ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாக இல்லை, எதை வச்சு நமக்கு மந்த் வைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாசிபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பாசிபிலிட்டி இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் இதை எடுக்கலாம். கிளியரா? ஸோ பி வந்து இங்கே ஒன்று எடுத்திருக்கேன், இங்கே ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, பி 2% were born between A and B. அதாவது ஏக்கும் பிக்கும் நடுவில் 2 பேர் பான் ஆகியிருக்காங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பி இருக்கா, மேலே 2 விட்டு மேலே ஏ போடுவேன். 2 பாசிபிலிட்டியும் சால்வ் பண்ண போகிறேன், கவனிங்க. இங்கே பி இருக்குது, 2 பேர் பிறந்துட்டாங்க, மேலான ஏ போட முடியாது. ஸோ இங்கே பி இருக்கா, இங்கே ஒன்று விட்டு இங்கே ஒன்று விட்டு இங்கே ஏ ஃபில் பண்ணலாம். இதுலேயும் பாருங்கள் மேலே தான் போய் ஆகணும். இங்கே ஒன்று விட்டு இங்கே ஒன்று விட்டு இங்கே ஏ ஃபில் பண்ணலாம். சூப்பர், ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பர் ஆஃப் பர்சன் பார்ன் ஆஃப்டர் பி சேம் அஸ் பிஃபோர் கியூ. அதாவது பிக்கு அப்புறம் எத்தனை பேர் பிறந்திருக்காங்களோ அவங்க தான் கியூக்கு முன்னாடி பிறந்திருப்பாங்க. பிக்கு அடுத்து எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்க தான் கியூக்கு முன்னாடி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பிக்கு அடுத்து எத்தனை பேர் பிறந்திருக்காங்கன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டியில் 1, 2, 3, 4, 5, 6 பேர் பிறந்திருக்காங்க. அப்போ கியூக்கு முன்னாடி 6 பேர் இருக்குன்னா அப்போ கியூ இந்த இடத்துல வந்தாகணும். பாருங்களேன், 1, 2, 3, 4, 5, 6 பேர் இருக்காங்க. இங்கே பாருங்கள் பிக்கு அப்புறம் யாருமே இல்லை. அப்போ கியூவை இங்கே போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ கியூக்கு முன்னாடியும் யாரும் பிறந்திருக்க மாட்டாங்க. ஸோ கிளியர் நினைக்கிறேன் எல்லாருக்கும். அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, நோ ஒன் வாஸ் பார்ன் பிட்வீன் பி அண்ட் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும், பிக்கு டிக்கு உள்ள யாரும் பாங்கினாங்கன்னா பி டி இப்படி வர பாசிபிள், பி இங்கே இருக்கானா டி இங்கே ஜூன் 7 வர பாசிபிள்னு தோணும். ஸோ பாசிபிலிட்டி இருக்கும் போது அடுத்து ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும், ஏதாவது அவன் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கானா அப்படின்னு சொல்லி. என்ன கொடுத்துருக்கான், பட் நாட் பார்ன் இன் சேம் மந்த். அதாவது பிக்கும் டிக்கும் நடுவில் யாரும் பிறக்கலையாம், ஆனால் அவங்க ஒரே மாதத்துலையும் பிறக்கலையாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக டி இங்கே போட்டால் பிடி ஒரே மந்த் ஆயிடுவாங்க. ஸோ டி இங்கே போட மாட்டேன். அப்போ ஜூன் 7 தான் டி வருவான். இங்கே பார்த்தீங்கன்னா பிக்கும் டிக்கு நடுவில் யாரும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டி வந்து நான் இங்கே மட்டும்தான் போட பாசிபிள். அப்போ பிடி அக்டோபர் மந்த்னே வந்துடுறாங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டியை நான் கேன்சல் பண்ணிடுறேன். கரெக்டாக இந்த பாசிபிலிட்டி கேன்சல் ஆகிடுது. இப்போ இது ஒன்று தான் நமக்கு இருக்குது. கிளியரா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து ஆர் வாஸ் பார்ன் ஜஸ்ட் பிஃபோர் பி. அப்போ பிக்கு உடனடியாக ஜஸ்ட் பிஃபோர்னா இமிடியட்லி பிஃபோர் அப்படின்னு அர்த்தம். உடனடியாக முன்னாடி ஆர் வரான், பிக்கு முன்னாடி ஆர் வரான்னு சொல்லிட்டாங்க. பட் நாட் இன் த மந்த் ஆஃப் அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா இங்கே பி போட்டால் இங்கே ஆர் போடலாம். அதாவது அந்த நாட் இன் அக்டோபர்ன்ற பாசிபிலிட்டியை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் மே 7, 10 வரலான்னு யோசிப்பேன், அக்டோபர் 10, 15 வரலான்னு நான் யோசிப்பேன். ஆனால் அவன் என்ன சொல்லிட்டான், நாட் இன் அக்டோபர்னு சொல்லிட்டான். அதனால் நான் என்ன செய்வேன், பி இங்கே போட்டு ஜஸ்ட் பிஃபோரில் இங்கே
ஆர் ஃபில் பண்ணிடுவேன். கிளியரா? ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? போத் டி அண்ட் இ வேர் பார்ன் ஆன் தி சேம் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ சேம் டேட் நமக்கு இங்கே இருக்கிற டியும் இயும் பார்ன் ஆன் சேம் டேட்டா. அப்போ சேம் டேட் இருக்குது 10-10 தான் இருக்குது. ஸோ நான் என்ன செய்யலாம்? இங்கேயும் டி அல்லது இ போடலாம், இந்த 10லையும் டி அல்லது இ போடலாம். இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி அடுத்து ரீட் பண்ணும். எப்பயுமே உடனே இங்கே போய் டிஆர்இ இங்கே டிஆர்இ அப்படின்னு ஃபில் பண்ணிடக்கூடாது. அடுத்த க்ளூவை ரீட் பண்ணணும். க்ளூ இல்லைன்னா இப்படி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளூ இருக்குது, நமக்கு என்ன இருக்குது? மோர் தென் 2 persons were born between சி அண்ட் இ. சிக்கும் ஈக்குன்னு உள்ள 2 பேர் பிறந்திருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ பாருங்கள், நான் இங்கே தான் சி போட்டாகணும். கரெக்டாக டிஇ எனக்கு இங்கே தான் வரும்னு தெரிஞ்சிடும். பேலன்ஸ் உள்ள பொசிஷன் இந்த அக்டோபர் 15 சி போட்டேன். சரியா? அப்போ என்ன சொல்லியிருக்கான்? 2 பர்சனுக்கு மேலே இருக்கணுமா சிக்கும் ஈக்கும் நடுவில் அப்படின்னு சொல்லிட்டானா? அப்போ கண்டிப்பாக நான் இ இந்த இடத்துல போட பாசிபிள் கிடையாது. இ இங்கே போட தான் பாசிபிள், டி இங்கே வரதான் பாசிபிள். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆர் பி பி டி இ ஏ கியூ டி சி. ஸோ எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் போர்டு இல்லை, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரியா? போர்டு இல்லாதனால தான். போர்டு வந்தோடனே தெறிக்க விடுறோம் நம்ம எல்லா பசில் சீட்டிங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மந்த் பேஸ்டு பசில் எல்லாரும் இந்த சம் நீங்களாகவும் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? இந்த ஆன்சரையும் நீங்கள் தனியாக போட்டு பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க.